Hi, 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 hi. You will not remove the tattoo? No, நானே கேட்கல. I am not. Is Amir bro spoke about Pradeep Anna ever? We always talk. ஏதோ தெலுங்குல ஏதோ டைப் பண்ணுறாங்க. ஆங்கிரி ஸ்மைல் எல்லாம் போட்டு என்ன அனுப்புறாங்கன்னு தெரியல. அவங்க ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப் பற்றி பேசி பண்ணுறாங்க. ஸோ லவ் அட்வைஸ் பொறுமையாக போகிறது தான். சீக்கிரமாக பேபி பெற்றுக்கோங்கவா. இனி என்ன வேலை, கல்யாணம் ஆச்சு. ஐயோ அது அப்புறமா கொஞ்ச பேசுவோம். நாள் எங்களை விடுங்க. யூடியூப் சேனல் நேம் என்ன அவங்க அவங்க அதுக்கு ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க. Is ready your Insta name? Is your caste name? Or still caste exists? It's my name when I was small time given to me and I'm carrying that. இதில் காஸ்ட் நீங்கள் பார்க்குறீங்களோ இது காஸ்ட்னு சொல்லி இல்லை, நான் ஒரு பேராகவே பார்க்குறேன், அவ்வளோதான். ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஹாய், இன்னும் வரல. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் எல்லோரும் இப்போ லைவ் வருவீங்க கேட்டதுனால மேடம் ஒரு பிஸி ஷெட்யூலில் ஹலோ அவங்கள பிடிச்சி லைவ் வந்துருக்கு. ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். சரி, இதை பற்றி நம்ம பேசலாம். ஹாய் 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 வணக்கம். யோகி ஃப்ராங்க், ஹரி, பவித்ரன். சாரி, நான் ஏதாவது பேரெல்லாம் கண்டிப்பாக படித்து ஹாய் கண்டிப்பாக சொல்ல முடியாது, இருந்தாலும் ட்ரை பண்ணுறோம். எல்லாருக்கும் ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சஞ்சய், தேங்க்யூ. அண்ணா சொல்லுங்க. நசீரா ஹாய். நசீரா ஹாய் ஃப்ரம் மலேசியா ஹாய். ஸோ இந்த லைவ் எதுக்குன்னா இந்த லவ் எல்லாம் கொட்டினதுக்காக, நிறைய லவ் காமிச்சதுக்கு எங்கள் லவ் எங்களோட மேரேஜுக்கு நீங்கள் நிறைய பேர் விஷ் பண்ணனால, ஹாப்பியாக இருந்தனால, எங்கள் மேலே லவ் காட்டினால தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுறாங்க. புரிஞ்சிச்சு, அதானே சொல்ல வரீங்க? புரிஞ்சிச்சு. சரி, ஓகே. 100வது கல்யாணம் வைங்களா? ஐயப்பா, ஒரு கல்யாணத்துக்கு என்னால் முடியல, 100வது கல்யாணமா? டைம் இருக்கா, டேட் இருக்கா? எனக்கெல்லாம் இருக்கு, உங்ககிட்ட இருக்கா? என்கிட்ட நல்லாவே இருக்கும். நான் தான் ஒரு மைபி ஒரு 1 மந்த்க்கு அப்புறமா இன்னைக்கு தான் நான் ஓம் காலி ஜெய் காலி நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். ஹாட் ஸ்டாரில் இருக்குது, எல்லாரும் போய் பாருங்கள். எஸ், ரொம்ப நன்றி. நாங்கள் இது மேரேஜ் முடிச்சு உடனே லைஃப்க்கு வரலாமான்னு பார்த்தோம். பட் அமீர் என்ன இப்படி தள்ளி விடுறீங்க மேலே? ஒரு எங்கேயாவது அவுட் ஆஃப் இந்தியா போலாம்னா கூட இந்த ஆள்கிட்ட டேட்ஸ் இல்லை. அதில் வந்து நீங்கள் பேசுகிறீங்க. ஓகே ஓகே. அபிஷேக் மேரேஜ் லைஃப் பாவனி அப்படின்னு கேட்குறாங்க. சேம் பேக் டு நார்மல் சிங்கிள் லைஃப் மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த ஆள் இல்லவே இல்லை. எனக்கும் தெரியலங்க, மேரேஜ் ஆனால் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. பிகாஸ் நீ வீட்டுக்கு வரதில்லை. நீ வீட்டுக்கு வந்தால் தான் நான் சமையல் பண்ணி வெயிட் பண்ண முடியும். நீ அங்கே நான் இங்கே. வீட்டில் இருந்தால் நம்ம எப்போ சமைச்சு சாப்பிட்டோம் சொல்லுங்க? எத்தனை நாளைக்கு சமைச்சு சாப்பிடுவோம்? இன்னைக்கு அது விருந்து சாப்பாடு. ஸோ வீட்டில் எல்லாரும் வந்து கூப்பிட்டு சாப்பாடு வைக்கிறதுனால இந்த ஒரு கொடுத்த 1 வீக்கு ஒரு டைம் கிடைக்கலப்பா, அதுக்காக பண்ணுறோம். பட் இன்னைக்கு ஐ திங்க் ஸோ ஹோல் டே நம்ம வீட்டில் தான் இருக்கோம். ஜிம் போயிட்டு வந்தோம், இன்னைக்கு சாப்பிட்டோம், மம்மி வீட்டுக்கு போயிட்டோம், அதுக்கப்புறமா இன்னைக்கு சமைச்சு சாப்பிட்டோம். சமைச்சது மட்டும் பேசுங்க. நான் சமைச்சேன் ஒரு நாள். என்ன இப்படி சொல்றேன்? கல்யாணம் ஆனது எல்லாமே மாறி இருக்கு. மேரேஜ்க்கு அப்புறம் அக்காவுக்கு என்ன சர்ப்ரைஸ் பண்ணி சென்னையில இருந்து ஹைதராபாத் அவ்வளவுதான். ஆமா, வேற ஒரு சர்ப்ரைஸும் பண்ணல. இல்ல கல்யாணத்துக்கு இன்னைக்கு கல்யாணம்னா இன்னைக்கு தான் வந்தாங்க காலையில. நாளைக்கு இன்னைக்கு கல்யாணம் முடிச்சிச்சுன்னா நாளைக்கு காலையில ஷூட்டிங் போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு கொடுத்துட்டாங்க. அதில் வேற இவங்க டீம் வந்து என்ன கேட்குறாங்க கல்யாணத்துலேயே டேட்ஸ் இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு சொல்லி. ஸோ தட் வாஸ் அ சர்ப்ரைஸ் பண்ணி, அதெல்லாம் கிஃப்ட். இந்த ஆளுக்கு டேட்ஸ் இல்லைன்னு சொல்லி எங்கே கொண்டு போகிறதுக்கு பிளான் உனக்கு? இது ஃபர்ஸ்ட் டைம். அதான் சொன்னல, அமேசான் ஃபாரஸ்ட். எத்தனை நாள் நாங்கள் போய் உயிரோடு இருக்கோம்.
போகலாங்க ஒரு 10 days பிளான் வச்சிருக்கேன் 10 to 15 days. யாராவது சொல்றாங்க பாரு எனக்கு அவ்வளோ இருக்கு இவ்வளோ அந்த மாதிரி எதுவும் பிளான் இல்லை இல்லை ஜாலியாக போயிட்டு ஜாலியாக திரும்பி வரலாம். பிரியா ஹாய் ஹாய் வேணு எல்லாம் சீக்கிரமா போயிட்டு இருக்கு. ஸோ பிரியங்கா மீட் பண்ணீங்களா? நாளைக்கு நான் மீட் பண்ணுவேன். இவங்க எப்போ மீட் இவங்க டெய்லி வீடியோ காலில் விடிய பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன தூங்கவே மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பா மீட் பண்ணலாம் சுரேஷ். ஏன் அமேசான் ஃபாரஸ்டா? ஃபாரஸ்ட் பிடிக்கும். அக்கா எதுக்காக லைவ் சொல்லுங்க. லைவ் எதுக்கு வந்தோம்னா நிறைய ரொம்ப நாள் ஆச்சு உங்களை எல்லாம் மீட் பண்ணி பேசி உங்க கூட ஒரு இன்டராக்ஷன் வச்சு. ஸோ நாங்கள் நினச்சோம் கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு லைவ் உங்களுக்காக வரலாம், உங்ககிட்ட கொஞ்சம் இன்டராக்ஷன் வச்சுக்கலாம் சொல்லி. ஸோ கெஸ் ஏதோ கொஷின் கேட்டாங்க. ஹவ் ஆர் யூ கைஸ்? ஏன் மிஸ் பண்ணுறாங்களா நம்மள? உங்களுக்கு ஏதாவது இந்த எடிட்லாம் பண்ணுறீங்களா? உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கேட்டுகிட்டே இருக்கீங்கன்னா அந்த கிஸ் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குன்னா அவங்ககிட்ட கேட்குறீங்க. எங்ககிட்டே இல்லாத வீடியோ, எங்ககிட்டே இல்லாத கண்டென்ட் எல்லாம் அவங்ககிட்ட. மொத்த டீமுமே மேக்கப் பண்ணாமல் வளைச்சு வீடியோ இருக்காங்க, எல்லாமே வச்சுருக்காங்க. மேக்கப்பும் அழகாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணாங்க. I am from Sri Lanka. Hi. Looking so cute. Thank you. Naveen என்னோட நேம் சொல்லுங்க. Love from Sri Lanka. Naveen. Hi Naveen. சரி நீங்க ஏதாவது கேள்வி கேட்டா நீங்க சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்கன்னு சொல்றத தவிர வேற ஏதாவது கேட்டா ஜாலியா சொல்லலாம். ஹாய் எல்லாருக்கும் பெரிய ஹாய். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ. சீக்கிரமா பேபி பெத்துக்கோங்கவா. ஐயோ அது அப்புறமா கொஞ்ச நாள் எங்களை விடுங்க. அமீர் அண்ணா டூ கோரியோ அண்ட் லெட் பாவனி டான்ஸ். நானும் வெயிட் பண்ணுறேன். ஏங்க ஜோடி முடிஞ்சிச்சு அவ்வளோதான் போதும். இந்த ஆள் கூட நான் இன்னும் நிறைய பாடி அப்படி இப்படி ட்விஸ் பண்ணணும் இல்லை எனக்கு. ஸோ ரைட் நான் சன்ஸ்க்ரீன் சொல்லுங்க மேம். நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போதும். நீ தான் பேசணும் இதை பற்றி. போயிட்டு மினிமலிஸ்ட் இன்னொன்று அந்த கொரியன் கம்பெனி தான் இது ஜாப்பனீஸ் கம்பெனி. உங்கள் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஃபியூச்சர் பிளான் என்ன? நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் பிளான் இப்படியே மூவிஸில் கான்சென்ட்ரேட் பண்ணி என்னென்ன நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வரப்போகுது அது எடுத்து பண்ணணும். ஸோ ஐ ஹோப் உங்கள் சப்போர்ட் எல்லாம் கிடச்சிட்டு இருக்குன்னு எங்களுக்கு. சொன்ன வேர்ட்ஸ் தெலுங்கு ஃபேன்ஸ் சீரியல் அகெயின் சீரியல். எஸ் சீரியல் பண்ணுவோம், கொஞ்சம் டைம் எடுத்து கண்டிப்பாக பண்ணுவோம். யூடியூப் சேனல் நேம் என்ன அவங்க அதுக்கு ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க. பாவனிக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. நந்தினி ஹாய். யா அந்த யூடியூப் சேனல் இனி என்ன வேலை கல்யாணம் ஆச்சு சும்மாவே வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கலாம். ஏன்னா இந்த ஆள் டைம் கொடுக்க மாட்டாங்க, இது தெரிஞ்சு போச்சு. ஸோ நீ நான் உட்காந்து என்ன பண்ணணும்? அப்பப்போ ஷூட்ஸ் இருந்தால் ஷூட்ஸ் இருக்கும், இல்லைன்னா லைஃப் எப்படி போகுது, என்ன சாப்பிட்றோம், என்ன சமையல் தான் நான் வந்து பண்ணுறது. யூடியூப் சேனல் என்னதான் பண்ணுறது? நான் வேணும்னா ஊர் சுத்த போகிறது. நீங்கள் தான் எப்போ குக்கிங் சொல்லி தரப்போகுது? அமீர் அண்ணா சூப்பராக குக் பண்ணுவாங்க. அமீர் அண்ணா சென்னையில் தனியாக குக் பண்ணி தான் சாப்பிட்றாங்க. அது அந்த காலில் நான் இருக்கணும். அந்த காலில் வெங்காயம் போடுங்க, இதுக்கப்புறமா தக்காளி போடுங்க, இதுக்கப்புறமா இது மிர்ச்சி போடுங்க, எல்லாமே சொல்லுவேன். ஆனால் கூட என்ன மாதிரி ஒரு டேஸ்ட் பண்ண மாட்டேன். ஆமாம், பட் என்ன அமீர் அண்ணா வென் வில் யூ ஆக்ட் அஸ் ஆக்டர் இன் ஃபிலிம்? சீக்கிரம் பார்ப்பீங்க. எஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. நீங்கள் சன்ஸ்க்ரீன் மேட்டர் கொஞ்சம் கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? Your marriage date announcement video was so nice. Thank you so much. Planned by me, written by Amir and my photography team. Black Magic Creations. Yes. Tea சாப்பிட்டாச்சா? எஸ் டீ சாப்பிட்டேன். இப்போ நான் மட்டும் சாப்பிட்டேன். நான் தான் ரெட் எடுத்து சாப்பிட்டேன்.
legend. You look like my brother-in-law. Thank you. Love advice. பொறுமையாக போகிறது தான். Hi. You will not remove the tattoo? No. நானே கேட்குறேன். I am not. நீங்க எல்லாரும் ஏன் நினைக்கிறீங்க that நான் tattoo remove பண்ண போறேன்? Glowing secret after marriage. ஆமாவா? What? After marriage glowing. Oh, is it? நானா இவரா கூடவா? அவங்க தான் glowing. Amazon forest எப்படி இருந்துச்சு? நாங்களாம் இன்னும் போவே நாங்க எங்க இந்த ஆள் டேட் கொடுத்தாதாங்க. நீங்கள் சொன்னால் நம்புவீங்களான்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் ஆஃப்டர் மேரேஜ் ஊட்டியில் போய் 1 day இருந்தோம். மேரேஜ் போனதும் என்னோடய வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்களா, அது ஏதோ சம்பிரதாயம், அதனால வீட்டுக்கு போனோம். ஆமாம், அதுக்கப்புறம் 2 பேரும் வச்சேன். ஹைதராபாத் வந்துட்டோம், நான் சென்னையில் இருந்தேன். 2 days பேக் தான் நாங்கள் மறுபடியும் மீட் பண்ணோம். Okay, what was that? What's that black chain beside your sari? It's a black beads, sort of a mangalsutra. For love, what is important? அதான் Trust. சொன்னேன்ல, Trust is more important. Being genuine is more important. இதெல்லாம் விட பொறுமை ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொறுமையாக இருந்தால் போதும். Yes. பிரியங்கா கிருஷ்டி சுற்றி போடுங்க, டெய்லி பண்ணிட்டே இருக்காங்க எங்கள் அம்மா. Your marriage completed successfully and now who is the one person you should thank now? பிரியங்கா. Yes, my friends. எல்லாருமே. Who recently has become my a good family. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. அவரோட ஃப்ரெண்ட்ஸ். அது மது, பிரியங்கா, வசி, கிருஷ்ணா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பெரிய தேங்க்ஸ் சொல்லுங்கள். பாவனி ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் 2 பேருக்கும் சேர்ந்து மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். You tried the skipda. What is that? I didn't get that. அதெல்லாம் படிக்கக்கூடாது. You have done an intercaste wedding, Akka. Please tell me how it is. What should I do, follow and stuff. அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே வரல எங்க இதுல. That he is this caste or I am this caste, I belong to this religion or he belongs to this religion. எங்களுக்கு இப்போ கூட அந்த ஃபீலிங் இல்லை that we have changed something. சிங்கிள் பஞ்ச் தான். ஆமாம், வர சிங்கிள் பஞ்ச். What is the best part in your marriage? Every moment was good for us. Every moment. Tali Katra scene was more emotional, but after that we met my parents, everyone. The best part, to spend time with my friends and family after a very long time. அப்படி எனக்கு எதுவுமே ஸ்பெஷல் தாட்டெல்லாம் இல்லை. ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே எல்லாமே அப்படியே. தாலி கட்டுற சீன் கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருந்துச்சு பிகாஸ் we both didn't talk to each other since haldi night. From night 12 o'clock to morning 8 o'clock. அவ்வளோதான். 11 o'clock மூவ். 8 o'clock நான் தான் கால் பண்ணி காலையில் பூஜை எல்லாம் முடிஞ்சிச்சான்னு கேட்டேன். நான் வந்து பேசவே மாட்டேன், ஃபோன் எடுக்கலையே. அப்படி வரீங்க. ஐயோ, இந்த ஆளுக்கு ஞாபகமே இல்லை. ரொம்ப நேரம்லாம் பார்க்காம இல்லை. பட் மேரேஜ் வந்து எல்லா இதுவுமே ஹாப்பியாக தான் இருந்தது. இது அதெல்லாம் இல்லை. இன்னொரு டைம் மேரேஜ் பண்ணிக்கங்கன்னு எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்காங்க. நாங்கள் பண்ணமோ இல்லையோ மேரேஜில். ஏய், என்னடா உனக்கு வேணும் அவினாஷ்? I'm looking for the same saree. What is it called? Where can I buy? அது ஒரு காஞ்சிவரம் saree, பட்டு saree. விவாஹா silks. You can go and buy in Vivaha Silks. They have got the beautiful golden zari, silver, original gold zari and silver zari sarees. Amir, நீ என்ன இன்டரப்ட் பண்ற? நான் பேசிட்டு இருக்கும்போது. ஹேர் கேர் டிப்ஸ் எந்ததான் நிறைய ஹேர் பிரேக்கேஜ் இருக்குங்க. நானே யோசிக்கிறேன் என்ன பண்ணுறது. பட் யா, ஐ ரெகுலர்லி ஆயில் மை ஹேர். லைக் ஸ்கேல்பில் ஆயில் வரதுக்கு முன்னாடியே நான் வந்து ஆயில் பண்ணிடுவேன். அது ஹாட் ஆயில் அப்ளை பண்ணுவேன். ஹேர் லாஸ் டிஃபால்ட், அது ட்ரீட்மெண்ட் எல்லாம் இல்லை. சரியா, நல்லா சாப்பிடணும் ஃபர்ஸ்ட். அந்த சிஎஸ்கே ஆர்ஆர் ஆல்வேஸ் நல்லா சாப்பிடுங்க, அவ்வளோதான். நீங்கள் நடுவில் பேசும்போது அவங்க கமெண்ட்ஸ் கேட்குறாங்க. அப்புறம் என்ன பண்ணலாம்? அது சிஎஸ்கே திங்க் தட் யூ அட்மயர். நான் எவ்வளோ போயிடுச்சு தெரியுமா? மோஸ்ட் இன் அமீரா.
He doesn't talk something bad about people. That's what I admire. ஒருத்தருக்கு பிடிக்கல இல்லைன்னா ஒருத்தர் ஏதோ அது பண்ணிட்டு போயிருக்காங்க. Let it be let something. I have never seen him talking bad about that person or அவங்களுக்காக ஒரு கெட்டது நினைக்கிறது நான் பார்த்தது கிடையாது. So that's what I admire. Plan when you both get old. Yes, when we get old நாங்கள் 2 பேர் பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு ஊட்டிலோ இல்லைன்னா எங்கேயாவது போய் ஒரு நல்ல இடத்துல, ஊட்டியில் தான் ஆயிடுச்சு மோஸ்ட்லி, போய் அங்கே ஒரு நல்ல பெரிய லேண்ட் எடுத்து அங்கே ஃபார்மிங் பண்ணிட்டு அங்கே ஒரு குட்டியான வீடு கட்டி அழகாக காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஈவினிங் வரைக்கும் நான் குக் பண்ணிவிட்டு 2 பேர் ஃபார்மிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அழகாக அங்கேங்கே 7 ஒரு 5 o'clock ஒரு சின்ன ட்ரைவ் போயிட்டு ஒரு நல்லா டின்னர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து ஸ்லீப் ஆஃப். ஸோ தட்ஸ் ஆர் ஓல்ட் ஏஜ் பிளான். இப்போ கூட அப்படிதான் இருக்குமென்னு சொல்ல போகிறாலோ பிரியங்கா. என் ஃப்ரெண்ட்ஸை கேட்டால் அப்படி தான் சொல்ல போகிறாங்க. பிகாஸ் நாங்கள் 2 பேருமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட். எனக்கு வந்து ஃபாரஸ்ட்டில் இருக்கிறதா ரொம்ப பிடிக்கும். நிறையா கார்டன், அதுக்கப்புறம் நல்லா நிறையா க்ரீனரிஸ் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாட்டர் ஃபால்ஸ், அதுக்கப்புறம் நேச்சரில் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். நேச்சரில் அப்புறம் நேச்சர், அதுக்கப்புறம் இந்த ஹில்ஸ் கிளைம் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நிறையா பிடிக்கும். அந்த மாதிரி நிறைய இடத்துக்கு கூப்பிட்டு போய் உங்கள் உயிரை வாங்குவேன். அதுதான் கொஞ்சம் டவுட். ஏற்கனவே அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் இருக்கு. ஏதோ ஒரு ஒன்ஸ் நாங்கள் 2 பேரும் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஊட்டியில் நாங்கள் இருந்தோம். அப்போ ஊட்டியில் நிறையா ரொம்ப காற்றடிச்சு ட்ரீஸ் எல்லாம் விழுந்துருச்சு, எலக்ட்ரிசிட்டி போர்ட்லாம். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆல்வேஸ் மை லவ். தேங்க்யூ ஸோ மச் பிரசன்னா ப்ரோ. சாரி, நம்ம ஒரு நாள் டின்னர் போவோம் எல்லாரும் சேர்ந்து. ஓகே, நாங்கள் சென்னை வந்துட்டோம். எஸ் ப்ளீஸ். ஸோ சாரி பிரசன்னா, யோசிக்கவே இல்லை அதை பற்றி. ஒன்றும் இல்லை, லாஸ்ட் மினிட்ல எங்களுக்கு டைம் கிடைக்காம போச்சு. அண்ட் லாஸ்ட் மினிட்ஸ் அது சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. இன்விடேஷன்ஸ் ரெடி ஆகி ஒரு 10 daysல இன்விடேஷன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம அதை ரிவீல் பண்ணுவோமா? இந்த ஆன்லைனில் வந்து இன்ஸ்டாகிராம்லலாம் சில இன்விடேஷன்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்கல்ல. அதில் நாங்கள் நாங்கள் எல்லாருமே சொல்ல, நாங்கள் சூஸ் பண்ண ஒரு பேஜ் வந்து எங்களை சீட் பண்ணிட்டாங்க. பேலாம் பண்ணதுக்கப்புறம் இன்விடேஷன் வரல. மேரேஜுக்கு 2 days பிஃபோர் தான் இன்விடேஷன் வந்து சேர்ந்தது. அதனால் போய் நிறைய பேரை இன்வைட் பண்ண முடியாமல் ஆயிடுச்சு. எஸ், வேறு எதுவுமே இதுதான் உண்மை. அந்த மாதிரி யாரும் இனிமேல் ஏமாறாதீங்க. Is Amir bro spoke about Pradeep Anna ever? We always talk. இவங்க தான் அந்த ஏமாந்தவங்க. நான் வேணான்னு சொன்னேன். எஸ், நான் தான் ஏமாத்து போனேன். லைக் ஆன்லைன் வெட்டிங் கார்ட்ஸ்ன்னு சொல்லி பார்த்தேன். இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல்னு சொல்லி ஒரு 4 months பிஃபோரே ஆர்டர் கொடுத்து கேஷ் பே கூட பண்ணிட்டோம். பட் ஆஃப்டர் தட் தீஸ் பீப்புள் சீட்டட் சேயிங் எவ்ரி டே நாளைக்கு. பட் தேங்க்ஸ் டு Shubham Cards who literally gave us beautiful cards finally. மேரேஜ் 2 days முன்னாடி தான் கிடச்சது. அதுவும் அது எங்களோட தப்பு. நாங்கள் தான் அதை பிலீவ் பண்ணி கார்டு வராமல் மாட்டிக்கிட்டோம். பெஸ்ட் டிஷ் அக்கா சமைச்சு கொடுத்தாங்க. பெஸ்ட் டிஷ் அக்கா தேங்க்யூ ஃபார் யார் சொல்கிறாங்க? யார் உங்களை தான் கேட்குறாங்க. அவங்க சிக்கன் பயங்கரமாக டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டயட் ஃபுட் சிக்கனில் பண்ணி தருவாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். மாக்காப்பா நாங்கள் இன்வைட் பண்ணோம் மேரேஜ்க்கு. அவர் பிஸியாக இருந்தார். எஸ், அவங்க ஃபேமிலி அங்கே இல்லாததுக்காக பிரியங்கா பற்றி சொல்லுங்க ப்ரோ. அவங்களோட இல்லைங்க, நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தேன்ல, அதை நான் நிறுத்திட்டேன். இப்போது ஊட்டிலெல்லாம் மழை அடிச்சு ஃபாரஸ்ட்லாம் கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஒரு 3 daysக்கு வந்து கரண்ட் இல்லை ஊட்டியில். பட் ஹாப்பியாக இருந்தோம் கரண்ட் இல்லாமல். அப்போது ஒன் டே வந்து வீட்டில் மோட்ரு போடாமல் தண்ணி எல்லாம் வரல. ஸோ வாட்டர் ஃபால்ஸில் போய் குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு வாட்டர் ஃபால்ஸ் கூட்டிகிட்டு போனேன். அது வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே வந்து ஒரு 2 kilometers நடந்து போனால் அந்த வாட்டர் ஃபால்ஸோட அந்த வாட்டர் ஃபால் ஆகிற இடத்துக்கு போயிடலாம். நல்ல டீப் ஃபாரஸ்ட் அண்ட் நல்லா டெப்த்தாக இருக்கும். கீழே அப்படி கஷ்டப்பட்டு தான் இறங்கி போகணும். அந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இறங்கி கூட்டிகிட்டு போய் இவங்க சிஸ்டர், இவங்களோட பிரதர் எல்லாருமே சேர்ந்து அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டோம். போகும்போது யாருக்குமே அதில் இறங்கி வர முடியல. அட் த சேம் டைம் ரொம்ப பயந்துட்டே வந்தாங்க எல்லாருமே. பட் நான் ஒவ்வொருத்தரையாக பிடிச்சி கொஞ்சம்
ஸ்டீப்பா இருந்துச்சு. ஸோ இவரை பிடிச்சி 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 போகணுமாச்சு. ஒரு ஸ்டெப் எடுக்கும் போது கூட அவரை பிடிச்சி பிடிச்சி தான் கீழே இறங்கிட்டு இருந்தோம். போயிட்டோம். அதுக்கப்புறமா ப்ரஷ் எல்லாம் அங்கேதான் பண்ணி வி வாஷ்ட் ஆர் ஃபேஸ் அண்ட் நைஸ் வாட்டர் ஃபால்ஸ் வாஸ் ரொம்ப கிளீனா இருந்துச்சு. ரொம்ப அழகா உட்காந்து நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். அந்த போட்டோஸ் போஸ்ட் பண்ணல, வேற விஷயம், அது பண்ண மாட்டோம் நம்ம. அந்த வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு நல்ல ஒரு பெரிய ராக், அது மேலே வந்து ஒரு ஸ்னேக் வந்து படுத்துட்டு இருந்தது. ஒரு ஸ்னேக் வந்து நாங்கள் ஒரு 3-4 ஸ்னேக் படுத்துட்டு இருக்குன்னு நினச்சா அதை பார்த்தா அது ஒரே ஒரு ஸ்னேக், ரொம்ப பெருசு. எனக்கு ஸ்னேக்னா ரொம்ப பயம், ரொம்ப ரொம்ப பயம் எனக்கு ஸ்னேக்ஸ்னா. நான் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தனியாக போயிடுவேன், பட் ஸ்னேக்ஸ்னா மட்டும் பயம். பட் அந்த ஸ்னேக் பார்த்த உடனே மொத்த ஃபேமிலியும் நான் திரும்பி பார்க்குறேன். எப்படி அந்த ஃபாரஸ்ட்டில் ஓடுனாங்கன்னு எனக்கு தெரியல. மான் மாதிரி குதிச்சு 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 ஓடி இவங்க தான் ஃபஸ்ட்டு ஓடினாங்க. என்னெல்லாம் விட்டு ஓடிட்டாங்க. நான் வந்து யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நான் அந்த ஸ்னேக் இப்படி திரும்பி நின்றுட்டு எல்லாரும் நீங்கள் எல்லாம் போங்க, நான் கடைசியாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்றேன். பட் எப்படி ஓடினாங்கன்னு எனக்கு தெரியல. மொத்த ஃபேமிலி என்னை விட்டு ஓடிட்டாங்க. நான் தான், எங்கள் அண்ணா அக்கா பின்னாடி இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்தோம். இந்த மாதிரி நிறையா நடந்தது. இன்னொரு நாள் வந்து எதுக்கு போனோம், இன்னொரு லேக் போனோம். அங்கே அப்போ தான் வந்து ஒரு லெப்பர்டோ டைகரோ ஒரு டீரை பாதி சாப்பிட்டு மீதி அங்கே வந்து பிரியாணி சமையல் பண்ணிட்டு அங்கே போய் சாப்பிட்டு வந்தோம். போட்ஸ் பார்த்துட்டு அவங்க யாருக்குமே தெரியல அங்கே வரப்போகுது அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய இடத்துக்குலாம் நான் கூட்டிகிட்டு போவேன். ஏதோ தெலுங்குல ஏதோ டைப் பண்ணுறாங்க, ஆங்கிரி ஸ்மைல்லாம் போட்டு என்ன அனுப்புகிறாங்கன்னு தெரியல. அவங்க ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப் பற்றி பேசி பண்ணுறாங்க. ஸோ ஓகே, இல்லை half knowledge when you guys have, we can't do anything. You guys want to believe one story and be, I tell please go ahead. That's it. illa ungalku all the best for that. Believe one side, and if you want to be there, please be. I know my side story, so I don't want to sit and explain you guys. Yes, this visit was really an unexpected. Normally when Amir surprise kudukumbodhu enakku eppome ipdi or idea ஒரு இன்ஸ்டிங் வந்துடும். பட் திஸ் டைம் நார்மலி நாங்கள் 2 பேர் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது எப்படி ஈவினிங் பிளான் பண்ணுவோம். காலையில் எழுந்திரிச்சு வாட் ஆர் த பிளான்ஸ், அவங்களுக்கு ஷூட் மீட்டிங்ஸ் எல்லாமே முடிச்சு வில் பி ஆன் கால். ஐ மேக் மை ஃபுட் அண்ட் டேக், பிகாஸ் டயட் ஃபுட் பண்ணுறது ஐ நீட் டு குக் அண்ட் டேக். ஸோ ஈவன் ஹீ குக்ஸ் தட் சைட், வி ஆர் ஆன் கால். அண்ட் இனி ஆஃபீஸ் போகணுமானா அவர் காலில் சொல்லிடுவாங்க. நான் ஏதாவது ஆஃபீஸ் போகணுமான்னு நானும் சொல்லிடுவேன். அதுக்கப்புறமா ஈவினிங் வந்ததுக்கப்புறமா இஃப் லேட் ஆயிடுச்சுன்னா அவர் கால்லவே இருப்பார். ரொம்ப லேட் ஆச்சுன்னா, இல்லைன்னா அவர் வந்து வந்தோமா டின்னர் பண்ணிட்டோமா கரெக்ட் டைம் பார்த்துப்போம் 8 o'clock காலில் இருப்போமானா ஆஃப்டர் தேட் வி டிசைட் 11 o'clock கம் டு பெட் அண்ட் கால். தென் ஐ ஜஸ்ட் ஹேட் மை ஃபுட் எல்லாமே பண்ணிட்டு தென் ஐ டோல்ட் ஹிம் லைக் சரி எனக்கு எந்த வேலையும் இல்லை இன்னைக்கு, காலையில் ஜிம் போகணும், அது ஸ்லீப் ஆஃப் சரியான்னு சொல்லிட்டு 11 o'clock வந்து கால் பண்ணி நான் ஏதோ வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். எங்கள் ஆள் சொன்னாங்க ஒரு 10 minutes நான் ஃப்ரீ ஆகிறேன், என் ஷூட்டு இது மீட்டிங் முடிச்சுன்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொன்னேன். முடிச்சு நான் இப்படி ஃபோன் ஸ்பீக்கரில் போட்டு இப்படி திருப்பி வச்சு ஐ ஜஸ்ட் லெஃப்ட் அவுட். திடீர்னு வந்து பெல். எஸ், that was the most unforgettable moment from my man. Finally he could surprise me. Normally surprise பண்ணவே முடியாது, நான் கேட்டுட்டே இருப்பேன். விட மாட்டாங்க, சர்ப்ரைஸ் பண்ண விட மாட்டாங்க. Is ready your Insta name, is your caste name, or still caste exists? It's my name when I was small time given to me and I'm carrying that. இதில் காஸ்ட்டு நீங்கள் பார்க்குறீங்களோ இது காஸ்ட்னு சொல்லி இல்லை, நான் ஒரு பேராகவே பார்க்குறேன், அவ்வளோதான். பாய். ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் லைவ் அண்ட் we had lots of fun. ஏன்னா நிறைய பேசிட்டோம் உங்ககிட்ட ரொம்ப நாளுக்கு முடியாதவங்களாம் மன்னிச்சிருங்க. எஸ், ஹாய் சொல்லலை எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய சாரி, ஆனால் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் அண்ட் பாய். பாய், see you. கனிமா சாங் ரீல் போடுங்க, கண்டிப்பாக போடுறோம். எப்படி அவுட் ஆகும் நம்ம போடுறோம்? நீங்கள் யூடியூப் சேனல் வைக்க போகிறீங்களா?
டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ் அவ்வளோதாங்க. அது இது பண்ணாலே போதும்ல.